இந்த பஞ்சப்பிரேத மஞ்சாதி சாயினின்னு சொல்லி அந்த தியானம், அந்த அம்பாள் உட்காந்துருக்காம தலையில சுடரோட இருப்பா, கோர பல்லு இருக்கும். அது நெத்தி தலையில ஒரு சிவன் இருக்கும், ஆத்மார்த்த சிவம் தலையில வச்சிருப்பா. சுடர் இருக்கும், அந்த சுடருக்கு நடுப்புற சிவம் இருக்கும். அத முன்னாடி இந்த அங்காள பரமேஸ்வரிக்கு மாத்திரம் நந்தி இருக்கும். அந்த அங்காள பரமேஸ்வரனுடைய சிறப்பே அதான். நந்தி பலிபீடம் இருக்கும். சிவத்தை ஒத்தவ, சமஸ்த பாவத்தையும் போக்கக்கூடியவ, காமி, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உண்டான அனைத்து சௌக்கியத்தையும் கொடுத்து மோட்சத்தையும் தர வல்லவ. மோட்சம் தரணும்னா அது அப்படியே பிரம்மாசனமா மாத்திக்கணும். போகத்தை அனுபவிக்கிறது பிரேதாசனம். பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினி. விநாயகர் பெரும்பாலும் அந்த அம்பாள் கூட இருக்கும். கூடவே வீரபத்திரர்னு சொல்லுவா, இல்ல பைரவர் வைக்கிற வழக்கம் இருக்கு அந்த சுவாமிக்கு. தமிழ் வழிபாடும் இருக்கு. ஒரு பெரிய வர்ணனைன்னு சொல்லுவா, உடுக்கடிச்சு சாமியை வரவழைப்பா. குறியெல்லாம் சொல்லும். எலுமிச்சம்பழம் மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். பட்டு சாத்துற விசேஷம். ஒழுகு செம்பட்டு உடையாளைன்னு சொல்ற மாதிரி செம்பட்டு சாத்துவா. சாத்தி இந்த வழிபாட்டை நாம் சிறப்பா செய்வோம். அப்படி இந்த பஞ்சப்பிரேத மஞ்சாதி சாயினின்னு சொல்லி இந்த காளி மாதிரி உருவத்தை நம்ம தியானம் பண்ணினால் சரீர போகம், இந்த உடம்புக்கு பரம சௌக்கியத்தை கொடுப்பா. புலன் நுகர்வுகளை ஏற்படுத்துவாள். அதாவது எல்லா விதமான சௌக்கிய சாதனங்களையும் நமக்கு கிடைக்கிற மாதிரி செல்வத்தை மிகுதியாக்கி தருவாள். அவ்வளவு சிறப்பு அந்த அம்பாளுக்கு இருக்கு. சரீரத்தை ஆரோக்கியமாக்கி கொடுப்பாள். அவ்வளவையும் தரக்கூடிய இந்த நாமாவளியை சொல்லி பேறு பெறுவோமாக.